ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு காரசாரமான சிக்கன் சூப். ஜலதோஷத்தினால் வர மூக்கடப்பு, தொண்டைவலி இது எல்லாத்துக்குமே இந்த சூப் ஒரு நல்ல ரிலீஃபாக இருக்கும். வாங்க அந்த சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ்: 300 கிராம் சிக்கன், 3/4 கப் தக்காளி, 1 கப் வெங்காயம், தேங்காய் பால் 3/4 கப், வெங்காயத்தாள் 1/2 கப், முட்டை 1, இஞ்சி பூண்டு விழுது 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், சோம்புத்தூள் 1 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. வாங்க இப்போ சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் ப்ரெஷர் குக்கர் வச்சுக்கோங்க. இப்போ அதில் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விடுறேன். இப்போது 1 ஸ்பூன் சோம்புத்தூளை அதில் போட்டுக்க. சோம்பாக போடலாம், ஆனால் சூப் குடிக்கும் போது கொஞ்சம் குழந்தைங்க கஷ்டப்படுவாங்க குடிக்க, அதனால் தூளாக போட்டுக்கிறது நல்லது. பாருங்கள், 1 கப் வெங்காயம் நீலவாக்கில் அரிஞ்சிருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அதோட உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்திங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். இப்போது இஞ்சி பூண்டு விழுது அதில் ஆட் பண்ணுறேன். இதில் பூண்டை விட இஞ்சி கொஞ்சம் தூக்கலாக வச்சுக்கோங்க. பாருங்கள், அதுவும் நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது தக்காளி ஆட் பண்ணுறேன். தக்காளியும் நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா நாட்டு தக்காளியாக இருந்தால் கொஞ்சம் சூப் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த சூப்பே பார்த்திங்கன்னா நல்லா புளிப்பும் காரமுமாக இருக்கும். இப்போது சிக்கன் ஆட் பண்ணுறேன். இது போன்லெஸ் சிக்கன். போன்லெஸ் சிக்கனாக இருந்தால் ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் இதில் கொஞ்சம் தூக்கலாக தான் சேர்க்கணும். ஏன்னா மஞ்சத்தூள் ஒரு ஆன்டிசெப்டிக், தொண்டைக்கு ரொம்ப நல்லது அது. இப்போது ஜீரகத்தூள் சேர்க்குறேன். ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், வெங்காயத்தாள் இது ஆப்ஷனல் தான். இது கொஞ்சம் ஃப்ளேவரை கொஞ்சம் தூக்கி கொடுக்கும், சூப்போட ஃப்ளேவரை கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். உங்களுக்கு வெங்காயத்தாள் இல்லை அப்படின்னா விட்டுருங்க. இப்போ பாருங்கள், எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நான் மிளகுத்தூள் ஆட் பண்ணுறேன். இதில் மிளகுத்தூள் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். இந்த சூப்போட காரமே மிளகுத்தூள் தான். பாருங்கள், இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிட்டுருக்கு. அதுக்கப்புறமா தண்ணி, இப்போ 4 பேர் இந்த சூப்பு குடிக்கணுன்னா நீங்கள் 4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ப்ரெஷர் குக்கரை மூடி 4 விசிலுக்கு குக்கரை விட்டுருங்க. உள்ளர உள்ள சிக்கன் நல்லா வேகணும். அப்போ தான் சூப்புக்கு அந்த ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா சளி பிடிச்சிருக்கும் போது இந்த சூப் ஒரு 2 தடவை குடித்தா போதுங்க, நல்ல ஒரு ரிலீஃப் தெரியும். பாருங்கள், இப்போ ஸ்டீம் அடங்கிடுச்சு. நான் குக்கரை ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், எவ்வளோ கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இப்போவே எனக்கு நல்ல அந்த ஸ்மெல் தெரியுது. இப்போது தேங்காய் பால் அதை விடுங்க. ஏன்னா சிக்கன் உடம்பு சூட்டை அதிகரிக்கும். அதை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம கொஞ்சம் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு உப்பும் மிளகுத்தூளும் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு, அதனால் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பட்டர் ஸ்பூனை வச்சு அப்படியே சுற்றி விட்டிங்கன்னா பாருங்கள், ஒரு நல்ல டெக்ஸ்சர் கிடைக்கும். பாருங்கள், ஒரு பிரியாக இருக்கிற மாதிரி ஒரு டெக்ஸ்சர் இருக்குது பார்த்திங்களா? அது சூப் குடிக்கும் போது நல்லாயிருக்கும். அதே மாதிரி சூப்புக்கும் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். பாருங்கள், இப்போ சுட சுட காரசாரமான சிக்கன் சூப் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் இந்த சூப்பை செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.